ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த கட்ட போரிலே 4 யுத்த மண்டலங்களுக்கு மேலதிகமாக குறிவைக்கப்பட போகும் எண்ணெய் தளங்கள் தொடர்பான எரிவாயு தளங்கள் தொடர்பான பட்டியலை வெளியிட்ட ஈரானும் பதறும் அடிமை அரபுகளும். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எதற்காக பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்தார்? அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் தற்போது பாகிஸ்தானில் களமிறங்கியுள்ளார்களா? இவை தொடர்பாக அண்ட புலுகனுடைய பிரச்சாரங்களும் உண்மையான கள நிலவரங்களும். ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களை படுகொலை செய்வதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. பென்டகனின் பட்டியலிலிருந்து காணாமல் போன 15 அமெரிக்க அதிகாரிகளும் தளபதிகளும் இழப்புகளை மூடி மறைக்கும் அமெரிக்க இராணுவமும். யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியா மேற்கொண்டு வரக்கூடிய காய் நகர்த்தல்களும், ஆப்பிரிக்காவிலிருந்து பின்வாங்கும் சவுதி அரேபியாவினுடைய நிலைமைகளும், ஈரானிய தாக்குதலினால் சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார இழப்புகளும், ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களும், ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடக்குவதற்காக சவுதி அரேபியா மேற்கொள்ளக்கூடிய காய் நகர்த்தல்களும், இதற்கான பேச்சுவார்த்தைகளும், ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் தலைமைகளின் அதிரடியான கருத்துக்களும், குவைத்தினுடைய எல்லை பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களும், ஈராக் எதிர்ப்பு குழுக்களின் தொடர்ச்சியான அதிரடியான தாக்குதல்களும். Subscribe now and press the bell icon. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அவர்களுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குவைத்துக்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்று காலை குவைத்தினுடைய எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குவைத் இராணுவத்திற்கு சொந்தமான 2 தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ட்ரோன் தாக்குதலில் எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என குவைத் அரசாங்கம் அறிவித்திருந்தாலும், இந்த தாக்குதலினால் குவைத்தினுடைய இராணுவ தளத்தில் மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் குவைத்திலிருந்தும் ஈரானுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களாக குவைத்தினுடைய எல்லை பிரதேசத்திலே சில ரகசியமான கலந்துரையாடல்கள் அமர்வுகள் நடைபெற்றிருப்பதாகவும், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது குவைத் வழியாக உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாகவே தற்போது ஈராக்கிய இராணுவத்தினரும் தொடர்ச்சி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குவைத் எல்லை பிரதேசத்தினுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து மாத்திரமல்லாமல் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவும் சுலைமானியா பிரதேசத்திலே 2 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய இராணுவத்தினரும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை பயங்கரவாதிகளை பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இப்படியான நிலைமையில் குர்திஸ்தானிலே இருக்கக்கூடிய PAK பிரிவினைவாத குழுவானது அமெரிக்காவுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளது. அமெரிக்காவின் தேவைக்காக குர்துக்களையும் பெஷ்மர்காவையும் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தற்போதைய போர் நிறுத்த காலப்பகுதியிலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈரானும் எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பல தளங்களுக்கு எதிராகவும் தலைமைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவை பற்றி டொனால்ட் ட்ரம்போ அவருடைய நிர்வாகமோ கண்டுகொள்வதில்லை. எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள். இந்த நிலைமையானது எங்களுக்கு மத்தியில் பல பிளவுகளை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கான ஆதரவை நாங்கள் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது என PAK பிரிவினைவாத குழுக்கள் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதல்களின் விளைவாகவும் ஈரானினுடைய தாக்குதல்களின் விளைவாகவும் குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் தற்போது பலவீனமடைந்து விட்டார்கள். இருப்பினும் இவர்களுக்கு தேவையான தொடர்ச்சியான ஆயுதங்களை அமெரிக்க இராணுவம் வழங்கி வருகின்றது. குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களின் மூலமாக இவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே 3000 தொடக்கம் 5000 வரையிலான குர்திஸ் பிரிவினைவாதிகள் ஈரானுக்கு எதிராக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தான் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈரானும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து நேற்றைய தினம் லெபனானிலே சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசித் பின் ஃபர்ஹான் களமிறங்கியிருந்தார். லெபனானிய தலைமைகளோடு இவர் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த கலந்துரையாடல்களுக்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நிறுத்துவதற்காக ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு சவுதி அரேபியா தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். அதாவது இந்த போரானது கடைசி போராக இருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிராயுதபாணியாக்கப்படும் பட்சத்தில், அவர்களுடைய ஆயுதங்கள் முழுமையாக லெபனானிய அரசாங்கத்திற்கு கீழால் கொண்டுவரப்படும் பட்சத்தில் தாய்ஃப் ஒப்பந்தத்தை போன்ற
ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செயற்படுத்துவதற்கு சவுதி அரேபியா முழுமையான ஆதரவை லெபனானிய அரசாங்கத்திற்கு வழங்கும் என தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தெற்கு லெபனான் பிரதேசங்களில் இருந்து வெளியேறும் என்றும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே லெபனானினுடைய அரச இராணுவம் முழுமையாக நிலைநிறுத்தப்படும் என்றும் மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறி லிச்சானி நதிக்கு வடக்கு பிரதேசம் வரையில் நகர்த்தப்படுவார்கள் என்றும் அவர்களிடம் இருக்கக்கூடிய கனரக ஆயுதங்கள், சுரங்கப்பாதைகள் மற்றும் மிக முக்கியமான தளங்கள் அனைத்தும் முழுமையாக கைப்பற்றப்படும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறித்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த கலந்துரையாடல்களுக்கு பின்பு சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசித் பின் ஃபர்ஹான் தன்னுடைய அச்சத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லாவிதமான ஆதரவையும் நாங்கள் வழங்குகின்றோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தாயிஃப் ஒப்பந்தத்தினுடைய சமநிலையை மீறி ஹிஸ்புல்லா லெபனானிய அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் சவுதி அரேபியா கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் இதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இளவரசர் யசித் பின் ஃபர்ஹான் தெரிவித்துள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியாவை பயன்படுத்தி மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் தான். அத்தோடு இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ராத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய எதிரி லெபனானுக்குள்ளே தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கோ லெபனானிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கோ அனுமதிக்கக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இவ்வாறான ஒப்பந்தங்கள் எப்போதும் தந்திரமான ஏமாற்று ஒப்பந்தமாகவே, முட்டாளாக்கக்கூடிய ஒப்பந்தமாகவே அமைந்திருக்கும். லெபனானிய தலைவர்கள் அவர்களுடைய முடிவுகளை நினைத்து வெட்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது அருவருப்பானதாகும். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து லெபனான் முழுமையாக பின்வாங்க வேண்டும். தற்போதைய போர் சூழலில் லெபனானிய தலைமைகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் லெபனானிய மக்களின் தேசிய ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தாது. மேலும் இது ஒரு தெளிவான அரசியலமைப்பு மீறலாகும். அத்தோடு நாங்கள் கண்ணுக்கு கண் என்கின்ற விதத்தில் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடிகளை வழங்கி வருகின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக பின்வாங்கும் வரை நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வோம். லெபனானிய தலைமைகள் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிலைமைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய மூலோபாய நிலைப்பாடுகள் அனைத்தும் தற்போது மாற்றியமைக்கப்பட்டு விட்டது என்பதனை லெபனானிய தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ராத் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு சவுதி அரேபியாவினுடைய பொருளாதார நிலைமைகள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவினுடைய பல திட்டங்கள் கைவிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பல முதலீட்டு திட்டங்கள் தோல்வியை நோக்கி நகர்ந்துள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியா பல பில்லியன் டாலர்களை இழந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானினுடைய முற்றுகையின் விளைவாகவும் ஈரானினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாகவும் சவுதி அரேபியா மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்து வருகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. முடிந்தால் இவை தொடர்பான ஒரு தனியான காணொலி ஒன்றையும் பதிவிடுகின்றேன். அத்தோடு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் மெட்ரோபாலிட்டன் ஒபேரா நிறுவனத்தோடு $200 மில்லியன் பெறுமதி அளவிலான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட இருந்தது. இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளின் விளைவாக, பொருளாதார சூழ்நிலையின் விளைவாக இந்த ஒப்பந்தங்களையும் சவுதி அரேபியா ரத்து செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சவுதி அரேபியா பாகிஸ்தான் வழியாக சூடானுக்கு $1.5 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுத ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தது. சூடானிய அரசு இராணுவத்திற்கு ஈரான் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. சூடானிய அரசு இராணுவத்திற்கு தேவையான இராணுவ உதவிகள் அனைத்தையும் ஈரான் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. அதே போன்று சூடானிய அரசு இராணுவத்தினுடைய தலைவர் புர்ஹான் அவர்கள் சவுதி அரேபியாவோடும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளார். மேலும் சவுதி அரேபியாவும் பொருளாதார ரீதியிலான உதவிகளை சூடானிய அரசு இராணுவத்திற்கு வழங்கியது. அத்தோடு அடிமை சவுதி அரேபியாவுக்கும் அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் யார் மிகப்பெரிய அடிமை, முதன்மை அடிமை என்கின்ற போட்டியும் நிலவி வருகின்றன. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சூடானிலே RSF படைகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவை வழங்கி வருவதனால் சவுதி அரேபியா சூடானிய அரசு இராணுவத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தது. அதே நேரம் சவுதி அரேபியா லிபியாவிலே ஹஃப்தாரினுடைய படைகளுக்கு முழுமையான ஆதரவையும் ஆயுதங்களையும் வழங்கி வந்தது. சூடானிய களத்திலே RSF படைகளுக்கு ஆதரவாக ஹஃப்தாரின் இராணுவம் செயற்படுகின்றது. சூடானின் அரசு இராணுவ
இராணுவத்திற்கு எதிராகவும் லிபியாவின் ஹஃப்தாரின் படைகள் செயற்படுகின்றன. ஆனால் சவுதி அரேபியா சூடானி அரசு இராணுவத்திற்கும் சூடானி அரசு இராணுவத்தை எதிர்க்கக்கூடிய ஹஃப்தாரினுடைய படைகளுக்கும் உதவிகளை வழங்கியிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது சவுதி அரேபியா சூடானி அரசு இராணுவத்திற்கான பொருளாதார உதவிகளை நிறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் வழியாக சூடானி அரசு இராணுவத்திற்கு 1.5 பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை பரிமாற்றம் செய்வதாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக அமெரிக்காவினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த ஆயுத ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளது. மேலும் சவுதி அரேபியா ஆப்பிரிக்காவினுடைய நிலைமைகளில் இருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் சவுதி அரேபியா இதற்கு பிறகு தங்களுடைய சொந்த நாட்டினுடைய நிலைமைகளை முழுமையாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவினுடைய உள்நாட்டு இராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளையே மேற்கொள்ள வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சவுதி ஜோனிற்கு வழிகாட்டுதல்களை வழங்கியிருப்பதாக மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்க ஊடகங்களும் இந்த தகவல்களை சுட்டிக்காட்டியிருந்தன. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா யமன் ஹவுதி இராணுவத்தின் மீது கூடியளவு கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் யமனின் களத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சவுதி ஜோனிற்கு முழுமையான வழிகாட்டுதல்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஆப்பிரிக்காவினுடைய விடயங்களில் இருந்து சவுதி அரேபியா பின்வாங்கிவிட்டு சவுதி அரேபியாவினுடைய உள்நாட்டு இராணுவத்தினை கட்டி எழுப்புவதற்கும் யமன் ஹவுதிகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அடிமை சவுதி அரேபியா முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் என அமெரிக்கா சவுதி ஜோனிற்கு முழுமையான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. இதற்கமைவாகவே தற்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது யார் முதன்மையான அடிமை என்கின்ற போட்டி சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் நிலவுவதனால் ஆப்பிரிக்காவுடைய விவகாரங்களில் இருந்து சவுதி அரேபியாவை பின்வாங்க செய்துவிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முழுமையான ஆதிக்கத்தை ஆப்பிரிக்காவில் வழங்கி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வேலை திட்டங்களை ஆப்பிரிக்காவில் விரிவுபடுத்தி சவுதி அரேபியாவினுடைய ஆதிக்கத்தை யமனுக்குள் அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களையே அமெரிக்க நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் முருகல் நிலைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் இரண்டு அடிமைகளையும் பயன்படுத்தி ஆப்பிரிக்காவையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றார்கள். அத்தோடு நேற்றைய தினம் யமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற கூட்டுப்படை தளபதிகளோடு சவுதியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ரகசிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல் தொடர்பான வேலை திட்டங்களை மேம்படுத்துவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக யமனின் ஷப்வா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 7 படைப்பிரிவுகளை தற்போது 11 படைப்பிரிவுகளாக மாற்றி இருப்பதாகவும் இந்த 11 படைப்பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான சம்பளத்தையும் அவர்களுக்கு தேவையான இராணுவ உதவிகளையும் சவுதி அரேபியா வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யமனின் மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளுக்கு தேவையான முழுமையான நிதி உதவிகளை சவுதி அரேபியாவே வழங்கி வருகின்றது. இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான 6 போர் முனைகளை ஆரம்பிப்பதற்கு ஷப்வாவிலே 11 படைப்பிரிவுகளை சவுதி அரேபியா தயார் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் தாக்குதல்களினால் படுகாயமடைந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய தளபதிகளுடைய சிப்பாய்களுடைய எண்ணிக்கையானது 415ஆக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தற்போது படுகாயமடைந்த அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் சிப்பாய்கள் தளபதிகளுடைய பெயர் பட்டியலில் இருந்து அதிகளவானோரின் பெயர்கள் காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தி இன்டர்செப்ட் ஊடகம் மேற்கொண்ட விசாரணையின் விளைவாக ஆரம்ப கட்டமாக பென்டகனிடம் இருக்கக்கூடிய பட்டியலில் இருந்து 15 அமெரிக்க அதிகாரிகள் தளபதிகளுடைய பெயர்கள் முழுமையாக நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இவ்வாறு நீக்கப்பட்டிருப்பவர்கள் ஈரானிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இந்த இழப்புகளை மூடி மறைப்பதற்காகவே பென்டகன் இவர்களுடைய பெயர்களை பட்டியலிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் தளபதிகள் சிப்பாய்களுடைய எண்ணிக்கைகளை முழுமையாக மூடி மறைப்பதற்காகவே பென்டகன் இவ்வாறு அவர்களுடைய பெயர்களை முழுமையாக பட்டியல்களிலிருந்து நீக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானின் தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் தளபதிகளும் தற்போது பென்டகனில் இருக்கக்கூடிய பட்டியல்களிலிருந்து காணாமல் போயுள்ளார்கள். இவ்வாறு காணாமல் போனவர்களுக்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்கின்றதன் அடிப்படையிலேயே இவற்றை மூடிமறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானி IRGC இராணுவத்தினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்து IRGC இராணுவத்திற்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. அமெரிக்காவுடனான போரானது முடிவுக்கு வந்ததற்கு பின்பு நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் என பிரித்தானியா
அமெரிக்காவும் பிரான்சும் ஜெர்மனியும் தெரிவித்திருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு IRGC இராணுவத்தினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்து IRGC இராணுவத்திற்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளையும் விதிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முடித்துவிட்டோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவுக்காகவே காத்திருக்கின்றோம் என அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் CNN ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் முடித்துவிட்டதாகவும் அமெரிக்காவின் உத்தரவுக்காகவே நாங்கள் காத்திருக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெரிவித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முதலாவதாக நாங்கள் கமேனியினுடைய வம்சத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும். கமேனியின் வாரிசுகளை முழுமையாக அழிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் ஏனைய மிக முக்கியமான உள்கட்டமைப்புகளையும் முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும். இவ்வாறு இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானை கட்காலத்திற்கு அனுப்ப வேண்டும். மேலும் இதன் மூலமாகவே எங்களுடைய வெற்றி இலக்குகளையும் நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களை படுகொலை செய்வதற்கும் ஈரானினுடைய மின்சக்தி எரிசக்தி கட்டமைப்புகளை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கும் தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அடுத்து நேற்றிரவு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தான், ரஷ்யா மற்றும் ஓமானுக்கான விஜயத்தினை ஆரம்பித்திருந்தார். ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து இந்த விஜயத்தினை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானில் களமிறங்கினார். ஏற்கனவே திட்டமிட்டிருந்த பிராந்திய சுற்றுப்பயணத்திற்கமைவாகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இதனை எக்ஸ் தளத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானில் களமிறங்கியதும் நாங்கள் ஈரானிய தலைமைகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றோம். எங்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகத்தான் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தானில் களமிறங்கியுள்ளார். நாங்கள் அவசரமாக ஜரேட் குஷ்னரையும் ஸ்டீவ் விட்கோஃபையும் பாகிஸ்தானை நோக்கி அனுப்பி வைக்கப் போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தன. அதே போன்ற அமெரிக்க ஊடகங்களும் இந்த போலி பிரச்சாரங்களையே மேற்கொண்டிருந்தன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டதற்கு பின்பு அறிவித்தல்களை வெளியிட்டதற்கு பின்பு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நட்பு நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தையே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கொண்டுள்ளார். மேலும் பாகிஸ்தானிலே அமெரிக்கர்களோடு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக செல்லவில்லை. அதே நேரம் எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பாகிஸ்தானுக்கு அறிவிப்போம். எங்களுடைய முன் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை. மேலும் இவை தொடர்பான எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பாகிஸ்தானுக்கு தெளிவாக எடுத்துரைப்போம். மேலும் இதைத் தொடர்ந்து பிராந்திய பதற்ற நிலைமைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஓமானுக்கும் ரஷ்யாவுக்கும் விஜயம் செய்வார். அமெரிக்காவோடு எந்த விதமான தொடர்புகளும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்தோடு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபோ, ஜரேட் குஷ்னரோ பாகிஸ்தானில் களமிறங்கவில்லை. மேலும் பாகிஸ்தானிலே இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளை முடித்ததற்கு பின்பு ஓமானுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்பாஸ் அரக்சி அவர்கள் விஜயம் செய்ய போகின்றார். இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஈரானின் பதிலுக்காக நீங்கள் காத்திருக்க போகின்றீர்கள் என கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். அமெரிக்கா வியட்நாமிலே 18 வருடம் இருந்தது. ஈராக்கிலே பல வருடங்கள் இருந்தார்கள். நான் தற்போது 6 வாரங்களை தான் முடித்துள்ளேன். இதனால் என்னை அவசரப்படுத்த வேண்டாம். ஈரானின் பெரும்பாலான திறன்களை முழுமையாக அழித்து விட்டோம். எஞ்சிருக்கக்கூடியதையும் நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம். ஈரானை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். மேலும் இதற்கான கால அளவுகளை என்னால் குறிப்பிட முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். 3 நாட்களில் ஈரானுக்கு எதிரான போரை முடிப்பேன் என்று கூறியவர் 6 வாரத்தில் ஈரானுக்கு எதிரான போரை முடிப்பேன் என்று கூறியவர் தற்போது வியட்நாம் மற்றும் ஈராக் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு ஈரானுக்கு எதிரான போரை முடிப்பதற்கு என்னை அவசரப்படுத்த வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த போரிலே அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகின்றது என்பதனையும் ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவிடம் எந்த விதமான திட்டமும் இல்லை என்பதனையும் இன்னும் எத்தனை வாரங்களுக்கு இந்த போர் நீடிக்கும் என்பதனை கூட அமெரிக்காவினால் கணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
அத்தோடு அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டதும் ஈரான் 4 போர் மண்டலங்களில் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளும் என முன்னைய காணொளிகளில் தெரிவித்திருந்தேன். மேலும் தற்போது இதன் அடுத்த கட்டமாக இலக்கு வைக்கப்படக்கூடிய இன்னும் சில முக்கியமான எண்ணெய் தளங்கள் தொடர்பான எரிவாயு தளங்கள் தொடர்பான பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைவாக ஈரானிய ஊடகங்கள் குறித்த வரைபடத்தை வெளியிட்டு அடுத்த கட்ட போரிலே இலக்கு வைக்கப்பட போகும் எண்ணெய் தளங்கள் தொடர்பான எரிவாயு தளங்கள் தொடர்பான பட்டியலை வெளியிட்டுள்ளார்கள். கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ்காஸ் மற்றும் ராஸ் லஃபான் LNG நிலையங்கள், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தாஸ் மற்றும் ஜிர்கு தீவுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான எரிவாயு மையங்கள், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அப்காய், சஃபானியா மற்றும் குரைஸ் நிலையங்கள் எண்ணெய் தளங்கள், குவைட்டில் இருக்கக்கூடிய புர்கான் எண்ணெய் வயல்கள் என குறித்த முக்கியமான எண்ணெய் தளங்களும் எரிவாயு தளங்களும் இலக்கு வைக்கப்பட போவதாக பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்காக தயாராகி வரும் வேளையில் ஈரானிய ராணுவத்தினரும் உச்ச தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணி நேரமாக அதிகளவான வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனைகளை ஈரானிய ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.